தேவனுடைய வார்த்தைக்கு முன்னதாக இதயத்தை திறந்து நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பெட்டி பிடிபட்டு போயிற்று என்றதான அந்த தலைப்பில் ஏழைய நாட்களிலே நடந்த சில சம்பவங்களை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை மிக கவனமாக எல்லா வெளி சத்தங்களுக்கும் வெளி காட்சிகளுக்கும் உங்களுடைய செவிகளையும் கண்களையும் அடைத்தவர்களாக தேவனுடைய வார்த்தையை உள்மன கண்களை திறந்து ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய காதுகளை திறந்து நீங்கள் கேட்கும்படி உங்களை மிக அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஏலியனுடைய நாட்களிலே பெட்டி பிடிபட்டு போயிற்று. பெட்டி என்பது தேவனுடைய திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னேன். தேவனுடைய திருச்சபையிலே மூத்த ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஏலியை போன்றவர்கள். இளைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஓப்னி பெண்டகாசை போன்ற இளைஞர்கள். மூத்த ஊழியர்கள், அவளுக்கு அடுத்த தலைமுறை இளைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய காரியங்களை குறித்து நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு திருச்சபையாகி அந்த பெட்டி அரசாங்கத்தினாலே பிடிக்கப்பட்டு போய் இன்றைக்கு திருச்சபைகள்லாம் அடைபட்டு கிடக்கிறது. காற்றிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய கால கொடுமைக்குள்ளாக இணைந்து வர முடியாத சூழ்நிலையில் இணையதளத்தின் மூலமாக இணைய வேண்டிய அவல நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறதை நன்றாக நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் ஏலியனுடைய நாட்கள். ஓப்னி பெண்டகாஸ் என்பவர்கள் பிழைப்புக்காக ஊழியம் செய்தவர்கள், ஊழியத்தை விட்டு ஓடி போகக்கூடிய காலகட்டம். மூத்த ஊழியர்கள் தேவனுடைய ஊழியத்தை வழி வழியாக பாரம்பரியமாக தனக்கு அடுத்து வாரிசுகளை நியமிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் விழுந்து செத்து போகக்கூடிய ஒரு கொடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலத்தினுடைய மிக நிதர்சனமான ஒரு காட்சி உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குறிந்து பிரசவித்தாள். இங்கே வசனம் சொல்லுகிறது, கேள்விப்பட்ட போது. இந்த உலகத்தில் மிஸ்ஸஸ் பினகாசை போல ஒரு கொடிய வேதனையை அனுபவித்தவங்க யாரும் இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். வேதனையினுடைய உச்சக்கட்டம் கற்ப வேதனை. ஆனால் கற்ப வேதனையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மனவேதனை. ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்கிற சமயம் அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிட அப்பா இல்லை, தாத்தான்னு கூப்பிட தாத்தா இல்லை, பாட்டின்னு கூப்பிட பாட்டி இல்லை, உறவுகள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் சமீபத்து வந்தது. தேசமே இப்பொழுது கலவர பூமியாக இருக்கிற ஒரு காலகட்டம். எங்கு பார்த்தாலும் தேசத்தில் கொடுமையான செய்திகள், சாவு மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிற அந்த சமயத்தில் 20வது வசனம், அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். கவனிங்க, சாக போகிற ஒரு காலகட்டம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் சொன்னால் சாக போகிற காலகட்டம். சாவு எங்கே இருக்குது? நமக்கும் சாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? இன்றைக்கா நாளைக்கா? சாவு எப்போ வரும்?
என்று சாக போகிற நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த கொரோனாவினுடைய கொடிய காலகட்டத்தில் நாமும் கூட அந்த பினகாசினுடைய மனைவியை போலத்தான் இருக்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல, நீ பயப்படாத, நீ ஆண் குழந்தையை பெற்ற. இன்னைக்கு அவளுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை அவள் என்ன செய்யலை, அந்த ஆறுதல் அவள் கேட்கல, அந்த ஆண் பிள்ளையும் அவள் பார்க்கல, அதே சமயத்தில் சுய நினைவையும் அவள் இழக்கலை. எல்லாம் அவளுக்கு தெரியுது, ஆறுதல் சொன்னாங்க தெரியும். பயப்படாதே, பயந்தாலும் பயப்பில்லைனாலும் சாவு நிச்சயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண் பிள்ளை பிறந்தாலும் தான் பிள்ளை நம்மை காப்பாற்றுவா போகிறது என்ற நிலை அவளுக்கு தெரியும். சொல்லுவாங்க, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான், நீ கவலைப்பட வேண்டாம்லாம் சொல்லுவாங்க உலகத்தில். ஆனால் ஒன்று, இவளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்ற அந்த செய்தி அவள் ரசிக்கவில்லை. நீ பயப்படாதே என்ற அந்த ஆறுதலையும் அவள் கேட்கல. சுற்றி இருக்கிற எல்லா நிலையும் அவளுக்கு தெரியுது. தான் மாமன் செத்து போனது தெரியுது, புருஷன் செத்து போனது தெரியுது, பெட்டி பிடிபட்டு போனது எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. சுயநினைவோடு கூட ஒரு பக்கம் பிரசவ வேதனையினுடைய உச்சக்கட்டத்தை அனுபவிக்கிறாள், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய மன வலி மன வேதனை அனுபவிக்கிறாள். அங்கு அந்த மனவேதனுடைய உச்சத்தில் அவள் உண்மையை சொல்லி மரணத்தை அணைத்து கொள்கிறாள். என்ன உண்மை? 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைக்கு மிக சரியான நேரத்தில் மிக சரியான பெயர், அவள் விட்ட கடைசி மூச்சு அதுதான். இக்கபோத் என்றதான அந்த பெயரை சூட்டியவள் அந்த குழந்தைக்கு பாலுன்னு கொடுக்கவோ, அந்த குழந்தையை தூக்கி தாளாட்டுவோ, அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையினுடைய முகத்தை அவள் பார்க்கவே இல்லை. வசனம் அதான் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. இனி ஆண் பிள்ளை பெற்றால் என்ன, இனி என்ன நடந்தால் என்ன, எல்லாம் முடிந்து போயிற்று என்ற ஒரு காரியத்தை மிக துல்லியமாக அறிந்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களுடைய மனநிலைகளும் இந்த பினகாசுவனுடைய மனைவியினுடைய மனநிலையை போலத்தான் இருக்கிறது. இனி ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து போனது. எதன் மேலே சிந்தை வைக்க? பிள்ளைகள் மேலே சிந்தை வைக்கவா? வாங்கிய சொத்துக்கள் மேல் சிந்தை வைக்கவா? இருக்கிற பொருளாதாரத்தின் மேல் சிந்தை வைக்கவா? வருமானத்தின் மேல் சிந்தை வைக்கவா? எதிர்காலத்தின் மேல் சிந்தை வைக்கவா? எல்லாம் முடிந்து போயிற்று. எல்லாம் முடிந்து போனதான ஒரு இக்கட்டான சூழலில் அவள் எதன் மீதும் சிந்தை வைக்கவில்லை. இந்த நேரத்தில் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதாவது உன் சிந்தையை தேவன் மேல் வை. அவர் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை வைக்கிற தேவனாக இருக்கிறார். உன் சிந்தை தேவன் மீது இருந்தால் தேவனுடைய சிந்தை உன் மீது இருக்கும். நீ சிறுமைப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல தேவன் உன்னை உயர்த்தி பெருமைப்பட வைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வழிகளையும் வாசல்களையும் அவர் திறந்து வைக்கிறவராக இருக்கிறார். எதன் மேலே சிந்தை வைக்காம நீ போகலாம். ஆனால் நீ சிந்தை வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம், உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. அதாவது உங்கள் சிந்தை எங்கேயோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மாத்திரம் உங்களோடு கூட இருக்குமானால் மரணத்தை ஜெயித்து உங்களால் வாழ முடியும். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற சிந்தை, அவர் மரணத்தை வென்றவர், சாவை ஜெயித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவர். அவர் மீது சிந்தை பதிக்கிற நீங்கள் மரணத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து உலகத்தில் உள்ளதான கொடிய விஷ கிருமிகளை ஜெயித்து வாழக்கூடிய வாசல் வழியாய் தலைகளை உயர்த்தி பிரவேசிக்கக்கூடிய பாக்கியவான்களாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தை நான் சொல்ல கவனிங்க. இந்த குழந்தையினுடைய நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தையினுடைய நிலையை பற்றி யோசிக்கும் போது அந்த குழந்தையை
பற்றி அந்த தாயாருடைய எண்ணம் பெற்ற குழந்தையை விட்டுட்டு போகிறது, இந்த குழந்தையை தூக்கி தாளாட்டி இந்த குழந்தையை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி அந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கையை யார் பார்த்து கொள்வார்? எத்தனை பெரிய ஏக்கம் அந்த தாயினுடைய மனதுக்குள்ள இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் தலைமுறையை கடந்து வந்துட்டோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு எண்ணத்தை நம்ம வைக்கும்போது, நாம் இருக்கும்போதே இந்த உலகம் இத்தனை பேராபத்துக்குள்ளாக இருக்கிறதே, நம்முடைய கண்களுக்கு பிற்பாடு, நம்முடைய கண் மூடலுக்கு பிற்பாடு, நம்முடைய மறைவுக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிக மோசமாக இருக்கும். இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 2வது வசனம், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். விருதரத்தாருடைய நிலைமையை பார்க்கலும் இன்னும் பிரவாதவனுடைய நிலைமையே வாசி. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஞானி சொல்லுகிறார், வாழ்ந்து மறைந்தவன் பாக்கியவான், இன்னும் வாழ்வை காண பிறக்காதவன் பாக்கியவான், வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. மரித்து போனவர்களை குறித்ததான அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள், இன்னும் பிறவாதவர்கள் அவர்களும் பாக்கியவான்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற நம்முடைய நிலை அவ்வளவு மோசமான நிலை. வாழ்க்கை எவ்வளோ பெரிய மோசமான ஒரு போராட்டத்துக்குள்ளாக இன்றைக்கு போய் கொண்டிருக்குது என்பதை சற்று உணரணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மிக கவனமாக கருத்தாக நீங்கள் கவனிக்கணும். இது எல்லாம் அவருடைய செவிகளுக்கு, அவருடைய கண்களுக்கு, அவருடைய செவிகளுக்கு தெரியுது. சுயநினைவோடு கூட தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் கேள்விப்பட்டவள் தன்னுடைய கண்களை மூடும்போது ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறாள். இக்கபோத் 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 என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுங்களா? இக்கபோத் என்றால் இனி வாழ இடமில்லை என்று பொருள். இனி வாழ இடமில்லை. இஸ்ரவேலில் தேவனுடைய மகிமை இல்லை என்று பொருள். மகிமை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு நீங்கி போயிற்று என்று பொருள். அதுதான் அந்த இக்கபோத்தினுடையது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் அநேக வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டிருக்கிறோம். ரெகபோத் என்று சொல்லுகிறோம். ரெகபோத் என்றால் இந்த தேசத்திலே வாழ தேவன் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். இந்த தேசத்திலே வாழ தேவன் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார் என்று பொருள். வாழ வழி இல்லாத சூழ்நிலையிலே, எதிரிகளால் ஏராளமான நஷ்டத்தை சந்தித்ததான அந்த சூழ்நிலையிலே, ஈசாக்கு தோண்டுகிற துறவுகளெல்லாம் தூர்க்கப்பட்டு அடைக்கப்பட்டு நஷ்டத்தை அவன் கண்டாத சூழ்நிலையிலே ஒரு துறவை தோண்டுகிறான். அங்கு வாக்குவாதம் செய்யவோ அதை தூர்த்து போடவோ எதிரிகள் ஒருவரும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவன் அந்த துறவுக்கு பெயர் வைக்கிறான், ரெகபோத் என்ற பெயர் வைக்கிறான். ரெகபோத் என்றால் இந்த தேசத்தில் தேவன் நமக்கு வாழ இடம் தந்திருக்கிறார் என்று அர்த்தம். இக்கபோத் என்று இவள் பெயர் வைக்க காரணம், இனி இந்த தேசத்தில் வாழ இடமில்லை. காரணம், இந்த தேசத்தில் தேவன் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி இல்லை. கர்த்தருடைய பெட்டி இந்த தேசத்தை விட்டு போயிற்று, கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்தை விட்டு போயிற்று என்று சொல்லி அவள் இக்கபோத் என்று பெயர் வைக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். இக்கபோத் என்ற நிலைமையில தான் இருக்கிறோம். பெட்டி பிடிபட்டு போயிற்று. சபையினுடைய அந்த பிடி, திருச்சபையினுடைய அந்த பிடி திருச்சபையினுடைய ஊழியருடைய கையில் அல்ல, அரசாங்கத்தினுடைய பின்புலத்துக்கு அது போயிடுச்சு. பெலிஸ்தருடைய கரத்தில் பெட்டியானது பிடிபட்டு போயிற்று. அதனால நம்முடைய தேசத்தில் நாம் வாழ இடமில்லாதபடிக்கு மகிமை இழந்தவர்களாக இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு மகிமையே நாம் தான். இந்த தேசத்துக்கு மகிமையே நம்மால் தான்.
இந்த தேசத்தில் ஒரு மொழி பேசப்படுகிறது, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள், தமிழ் மொழிக்கு சங்கம் அமைத்து அழகு பார்த்தவர்கள், தமிழ் மொழிக்கு காவியங்களையும் இலக்கியங்களையும் எழுதியவர்கள், தமிழ் மொழியை இந்திய தேசத்தினுடைய முதல் அச்சு மொழியாக மாற்றிய பெருமை எல்லாம் நம்மை சேரும். இந்த இந்திய தேசத்தினுடைய, இந்த தமிழகத்தினுடைய எல்லா நாகரிகத்துக்கும் காரணமானவர்கள், எல்லா மகிமைக்கும் காரணமானவர்கள் நாம் தான். ஆனால் இன்றைக்கு இக்கபோத் என்ற நிலைமைக்கு நாமே எங்கே வாழ தகுதியற்ற மகிமையற்ற இந்த நிலையில் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிடிபட்டதான இந்த பெட்டியினாலே தேசத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது என்று பாருங்கள். பிடிபட்ட இந்த பெட்டியினாலே தேசத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதே 5வது அதிகாரம் 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். எபனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். மீண்டும் சொல்றேன், திருச்சபை இப்போது எபனேசரில் இல்ல, அது எங்க இருக்குது? அஸ்தோத்துல இருக்கு. எபனேசர் என்றால் ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் என்று பெயர், நம்பிக்கையின் கல், அல்லாவிட்டால் நம்பிக்கையின் உறுதி என்று பெயர். ஆனா இப்ப அது எங்க இருக்குது? அஸ்தோத்துல இருக்கு. அஸ்தோத்து என்றால் டிஃப்யூஷன், இன்க்ளினேஷன், தெப்ட் என்றதான ஆங்கில வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்துகிறார்கள். பரவல், சாய்வு, திருட்டு, களவு. இன்றைக்கு திருச்சபை இன்றைக்கு இந்த ஒரு சூழல் அது சாய்ந்து போயிற்று. திருச்சபை உலகத்தினுடைய வேஷத்துக்கு சாய்ந்து போயிற்று. கிறிஸ்தவம் கள்ள உபதேசங்களுக்கு, களவாடப்பட்ட பாரம்பரியங்களுக்கு, திருட்டுத்தனமாக உள்ளே வந்ததான உலகத்தினுடைய காரியங்களுக்கு இன்றைக்கு திருச்சபையானது சாய்ந்து போய்விட்டது. திருச்சபைக்குள்ளேயும் அரசியல், திருச்சபைக்குள்ளேயும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ள இன்னைக்கு வந்துருச்சு. அதனால திருச்சபை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, நம்பிக்கையின் உறுதியில திருச்சபை இல்லை. ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் என்று சொல்லக்கூடிய அந்த எபனேசர்ல திருச்சபை இல்லை, அது இன்றைக்கு அஸ்தோத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை பெலிஸ்தருடைய கரத்தில் பிடிபட்ட உடனே அது எங்க வருது நீங்க கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோயிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாரும் இன்றைக்கு பெலிஸ்தரை போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய காரியங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய காரியங்களுக்கும் கிறிஸ்தவத்தினுடைய காரியங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாதபடிக்கு கிறிஸ்தவத்தையும் மதம் என்கிற நிலையில் அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம் என்பதை அறியாமல் அதையும் எல்லா மதத்தோடு இணையாக இன்றைக்கு அதை நிறுத்தித்தான் பார்க்கிறார்கள். கவனிச்சு பாருங்க, கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? மதத்தோட மதமாக தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் என்று சொல்லி 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு முன்பாக தாகோன் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வருகிறார்கள். வந்து அவர்கள் பார்க்கும்போது பெட்டி வைத்த இடத்துல அப்படியே இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னதாக தாகோன் சிலையானது முகம் குப்புற விழுந்து கிடக்கு. அந்த தாகோன் சிலையை உற்று கவனித்தால் அவர்கள் பார்வைக்கு அந்த தாகோன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், என்னை போல நீங்களும் விழுந்து வணங்குங்கள் என்று சொல்லி அந்த தேசத்தாருக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம். ஆன்மீக கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்கள் அது சொன்ன சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த சத்தியத்துக்கு அவர்கள் தலை வணங்கவில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க? தாகோனை திரும்பவும்
அதன் ஸ்தானத்தில் நிறுத்தினார்கள். ஆனா அடுத்த நாள்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் மறுநாள் காலமே எழுத்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தலை வேறு கைகள் வேறு வேறாக இப்பொழுது உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. வந்த முண்டங்கள் எல்லாம் பார்த்தது இந்த தாகோனின் முண்டத்தை தான் பார்த்தார்கள். முண்டம் என்றால் தலையில்லாத என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு தலையில்லாத அந்த முண்டத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த முண்டம் என்றால் நம்ம ஊர்ல மூளையற்றவன், அறிவில்லாதவன், புரிந்து கொள்ளதான தகுதி இல்லாதவன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேசத்தினுடைய மக்கள் அங்கே திரண்டு நிற்கிறார்கள். தாகோனு குறித்ததான கலவரம், தாகோனு குறித்ததான அந்த நிலை அவருடைய மனதில் அப்படியே பரபரப்பாக இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்கு. இதே நிலையில தான் பெட்டி பிடிபட்டு போயிட்டு. இன்றைக்கு பெட்டினால இந்த தேசத்தில் வந்த பெரிய பிரச்சனை. திருச்சாப்பை மேலே என்னைக்கு கை வச்சாங்களோ அன்னைக்கே தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் இன்றைக்கு இந்த தேசத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க. இறை அரசை அடக்க நினைக்கும் இந்திய அரசு, இந்த தலைப்புல நான் யோசிச்சு பார்க்குறேன். இறை அரசை அடக்க நினைக்கும் இந்திய அரசு. இதனால ஆன்மீக அராஜகம், ஆன்மீக வன்முறை, ஆன்மீக அத்துமீறல், ஆன்மீக கண்கள் அவரவருக்கு இருந்தா அவங்க சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக கண்கள் இல்லாததுனாலே இன்றைக்கு ஆன்மீக அராஜகம், ஆன்மீக அத்துமீறல்லாம் நடக்குது. கடந்த 4-5 தினங்களாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு எங்கள் தமிழ் கடவுளை இழிவாக பேசிவிட்டார்கள் என்றதான ஒரு அரசியல் இன்றைக்கு மிக பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த அரசியல் இன்றைக்கு மிகப்பெரிய கலவரத்தை, வன்முறை இந்த தேசத்தில் தூண்டுவதற்கு வழிவாசல்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான இந்த கலவரம் தேசத்தில் எல்லா பக்கமும் பற்ற வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த கருப்பர் கூட்டம் என்கிறதான அந்த சேனலில் ஏறத்தாழ 3வது மாதம் மார்ச் மாதம் ஆரம்பத்தில் அவர்கள் போட்டதான அந்த பதிவு இந்த கொரோனா நாட்களில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிற்பாடு இதை யோசித்து இதை பிணைச்சி இதிலிருந்து எப்படி ஒரு அரசியல் பண்ணலான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தந்திரமும் சூழ்ச்சியும் பிசாசுடைய அந்த எண்ணங்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறதுனால இன்றைக்கு இதை ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை ஒரு கலவரமாக இன்றைக்கு தேசத்தில் முன்னெடுக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களில் நான் மதம் தாண்டி, ஆன்மீகம் தாண்டி, மனிதம் சார்ந்து, மனித நேயத்தின்படி ஒரே ஒரு காரியத்தை இந்த தேசத்தினுடைய மக்களை பார்த்து கேட்கிறேன். இந்த நாட்களில், இந்த லாக்டவுன் பீரியடில் ஏன் நம்முடைய தேசத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்முடைய தேசத்துக்கு ஏன் என்ற இந்த கொரோனாவினாலே வந்ததான வாதை, உயிர் சேதம், கொரோனா என்கிறதான பயங்கரமான இந்த சங்கார தூதன், இந்த வைரஸ் உயிர்களை நாள்தோறும் கொள்ளை கொண்டு போகக்கூடிய தினந்தோறும் செய்திகள் இன்றைய தினம் புதிய உச்சத்தை தொட்டது. ஒவ்வொரு நாள் செய்தியும் ஒரு புதிய உச்சத்தை தொடுகிற அளவில் இன்றைக்கு கொடிய ஒரு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் ஒரு பக்கம் மருந்து கண்டுபிடிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அரசியல் ஆதாயம் தேட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் மனித நேயத்தோடு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கணும். எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள் வெவ்வேறு என்ற எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்கலாம். ஆனால் படைத்தவர் ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுளை நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் தேசத்தில் தினந்தோறும் மரண செய்தியை கேள்விப்படுகிறோம். கொரோனாவினாலே மிகப்பெரிய பயங்கரத்துக்குள்ளாக நாங்கள் சிக்கி இருக்கிறோம். எரிகிற
அந்த தீஜுவாலைக்குள்ளே சிக்கியிருப்பது போல நாங்கள் இருக்கிறோம். கடவுளே, எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, எங்கள் தேசத்து மக்களை காப்பாற்றுங்க, எங்கள் தேசத்தினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுங்க. எங்கள் தேசம் வாழ்வை அனுபவிக்கட்டும், எங்கள் தேசம் நன்மைகளை அனுபவிக்கட்டும். கடவுளே, கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லி மாலுமி சொல்லி கொடுத்ததான ஒரு காரியம். ஒட்டுமொத்தமான அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரம், மிகப்பெரிய தீங்கு நேர்ந்த போது எல்லாருக்கும் அவன் சொன்ன ஒரே ஒரு சத்தியம், அவரவர் அவரவர் சாமி என்ன செய்யுங்க, கும்பிடுங்க, அவரவர் கடவுள்களை நீங்க வணங்கி ஆராதிங்கன்னு சொல்லி சொன்னானே. அதற்கு பிற்பாடு தானே ஒரு தீர்வு கிடைத்தது. அதை போல இன்றைக்கு தெய்வத்தை தேட வேண்டியதற்கு பதிலாக, கடவுள் பக்திக்கு கடவுள் பயத்துக்கு பதிலாக இன்றைக்கு ஆன்மீக அரசியல் மனிதனுக்குள்ளே கடவுள் வெறித்தனத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கு, வெறித்தனத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கு. 4 மாதத்துக்கு பிற்பாடு இந்த சூழ்நிலையில உச்சத்தை தொடப்போகிறது. இன்னும் 2 மாதங்கள்ல கொரோனாவினுடைய பாதிப்பு மிக பயங்கரமான சூழ்நிலையை தொடப்போகிறது என்று தெரிந்தும் சமூக பரவல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு போட்டு எந்த ஆதாயம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, போக்குவரத்தினால ஆதாயம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வரிகளாலே ஆதாயம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மூடுங்க, எல்லா போக்குவரத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லி மக்கள் உயிரை காப்பதற்காக ஒரு பக்கம் ஊரடங்கு என்றதான உத்தரவை போட்டு அரசாங்கம் ஒரு பக்கம் அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த கொடிய ஆன்மீக அரசியல்னாலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக போராட்டங்கள், கூட்டம் கூட்டமாக ஊர்வலங்கள், கூட்டம் கூட்டமாக கூடி மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், எங்கு பார்த்தாலும். எப்படி 5 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, நீங்கள் உங்கள் சட்டம் எங்கே போயிட்டு இன்றைக்கி கூடி வரக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க, எப்படி அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க, என்ன நீங்கள் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்கள்லையும் எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு அரசியல் பின்புலம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான ஆர்ப்பாட்டங்கள், இப்படிப்பட்டதான கண்டன குரல்கள் நிச்சயமாக வீதியிலே வந்து கூட்டமாக நிற்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள்லாம் ஒருபோது கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்தினால கொரோனா பரவாதா, அது சமூக பரவல் என்றதான நிலைக்கு எட்டாதா? இந்த காலகட்டங்களில் அவரவருக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் வரணுமே ஒழிய வெறித்தனமான அந்த கடவுள் வெறி இன்றைக்கு வன்முறையை தூண்டி மத கலவரங்களில் போய் நிற்குமோ என்கிறதான ஒரு பயத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கு தாகோனை அந்த ஸ்தானத்தில் மீண்டும் எடுத்து நிறுத்தினார்கள். அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவங்க ஆன்மீகத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை. நம்முடைய திருச்சபையின் மேலே கையை வச்சா இந்த தேசத்தில் எல்லா ஆன்மீகமும் பட்டு போகும், தேசத்தில் எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழ மாறும். இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். ஆனாலும் உடைந்து உதிரியானது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு முருகன் தமிழ் கடவுளா இந்து கடவுளா இடையில்லாத கேள்வினாலே மிகப்பெரிய குழப்பம். ஒரு கூட்டம் அவரை தமிழ் கடவுள்றாங்க, இன்னொரு கூட்டம் இந்து கடவுள்றாங்க. மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இன்றைக்கு 2 கூட்டம் பிரிந்து நின்று இதில் ஒரு பக்கம் விவாதங்கள் ஓடிக்கொண்டு, இன்னொரு பக்கம் நேபாள பிரதமர் சொல்கிறாரு, உண்மையில் அயோத்தி எங்கள் நாட்டில் தான் இருக்குது, ராமர் எங்கள் பூமியில் தான் பிறந்தார். இப்போ ஒரு பெரிய கேள்வி, ராமன் இந்தியனா நேபாளியனா? என்ன கொடுமை அது! இந்த கேள்விக்கு என்ன விட தெரியல. அப்படியானால் இது உண்மை தன்மை என்ன, இல்லை இது புனையப்பட்ட வரலாறா? மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க ஆன்மீகம் போய்கொண்டு. அடுத்தது, இந்துக்களின் கடவுள் ராமனா முருகனா? திடீரென்று பிஜேபி முருகனை உயர்த்தி பிடிக்க காரணம் என்ன? இப்படி ஏராளமான கேள்வி. இது வரைக்கும் ராமனை உயர்த்தி பிடித்து
ராமர் தான் இந்துக்களுடைய கடவுள் என்று சொல்லி சொன்னவர்கள் திடீரென்று இன்றைக்கு வெடித்ததான இந்த பிரச்சனையினாலே தமிழ் கடவுளான தமிழர்கள் கொண்டாடக்கூடிய முருகனை இன்றைக்கு அவர்கள் உயர்த்தி பிடித்து முருகனை இந்து கடவுள் என்று சொல்லி தங்கள் வசம் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய குழப்பம். இங்கேயும் வேறுபட்டு நிற்கிறார்கள். அதுபோலவே ஆன்மீக அரசியலில் இந்த பூமியில் ஒருபோதும் எடுபடாது. ஏனென்றால் இந்தியா மதசார்பற்ற நாடு. கருத்துரிமை, மத சுதந்திரம் இங்கு உண்டு. இந்தியாவில் மட்டும் ஆன்மீக அரசியல் எடுபடாது. ஆன்மீக அரசியல்னு சொன்னாலே அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்றைக்கு அசிங்கப்பட்டு போகக்கூடிய நிலையில் இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது. ஆன்மீகத்தை அரசியலும் பிரிக்க முடியாது. ஆனால் ஆன்மீகமும் அரசியலும் எல்லாம் என்ன சொல்லணும், மத சார்பற்ற இந்த பூமியில் எல்லாருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஒரு கருத்தை இன்னொரு கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும். வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்றதானே அந்த சட்டங்கள், நியாயபூர்வமான சட்டங்கள் இனி செல்லாது. இந்த மனிதாபிமான அடிப்படையில் ஒவ்வொரு தேசத்துக்கும் இறையாண்மை இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை கொடுக்கத்தக்கதான சட்டங்கள் இருக்கிறது. அவைகள் பார்த்துக்கொள். ஆளாளுக்கு இன்றைக்கு வன்முறையை தூண்டுவதும், எதிர்கருத்துக்களை சொல்ல முடியாத பட்சத்தில் கைகளை ஓங்குவதும், ஆயுதங்களை தூக்குவதும், தேசத்தை வன்முறை களமாக மாற்ற முயற்சிப்பதும் இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அந்த ஆன்மீகத்தினுடைய கை கால்கள் துண்டிக்கப்படும். மிக மோசமான நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தயவு செய்து கடவுளுடைய பெயரால் பிரச்சனை பண்ணாதீங்க. தேசத்தை துண்டாடாதீங்க. தேசத்தில் சீர்கேடுகளை விளைவிக்காதீங்க. எல்லா அரசியல்வாதிகளும் காமராஜர் போல அவர்கள் மாறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும். கடந்த 15ஆம் தேதியில் காமராஜருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடணும். அவ்வளோ உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதர். ஒன்றும் உயர்ந்த படிப்பு இல்லை, நான் உயர்ந்த மனம் கொண்ட நல்ல மனிதர். ஒரு பிச்சைக்காரன் கையில் கூட திருவோடு இருக்கும். ஐயா உங்கள் கையில் அது கூட இல்லைன்னு சொல்லி ஒருவர் காமராஜரை புகழ்ந்ததை பற்றி கேள்விப்பட்டேன். அவ்வளோ பெரிய மனுஷன். தான் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தண்ணி பைப்பு கனெக்ஷனை கூட இலவசமாக பெறுவதை விரும்பாத ஒரு மனிதன். கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் கையை நீட்டா முழங்காலுக்கு கீழே அவர் கை வருமா. கொடுத்து கொடுத்து நீண்ட கரங்கள் என்று சொல்லி அவரை புகழ்ந்த வாய்கள் ஏறால் நம்முடைய தேசத்தில். அவர் மரித்து பல ஆண்டுகள் ஆன பிற்பாடும் இன்னும் தமிழர்களுடைய மனதில் அவர் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருவர் காமராஜரை போல வரமாட்டாரா? இந்த அவலங்களுக்கு மத்தியில் காமராஜரே மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு தமிழ் கூட்டங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. காரணம் என்னென்னா, அப்பொழுக்கற்ற ஒரு அரசியல். அவர் ஜாதி பின்னணியில் செயல்படவில்லை. எந்த விதத்திலையும் எல்லா மனிதனையும் ஒரே மாதிரி நேசித்ததான ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். மதத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயமிக்க அந்த நல்ல தலைவரை கொண்டாடுகிறதான இந்த காலகட்டத்தில் அவரிடத்திலிருந்தாவது நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய செய்தியோடு கூட நான் ஏன் இந்த அரசியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வெட்டி பிடிபட்டு போன பிற்பாடு தான் பலஸ்தீன தேசத்தில் ஒரு அரசியல் பிரச்சனை வருகிறது, ஒரு ஆன்மீக பிரச்சனை வருகிறது. அதைத்தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு திருச்சபையை முடக்குகிறார்கள். திருச்சபைக்கு வர இருந்ததான, திருச்சபைக்கு கொடையளித்து கொண்டிருந்ததான ஏராளமான ட்ரஸ்ட்டுகள் இன்றைக்கு மூடிவிட்டார்கள். வெளிநாட்டு உதவிகளை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அநேக கல்வி ஸ்தாபனங்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாக, வெளிநாட்டு உதவிகள் மூலமாக ஏராளமான ஊழியங்கள் செய்யப்பட்டு கொண்டது. அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், சமூக தொண்டு நிறுவனங்கள், மிஷனரிமார்கள், ஏராளமான நல்ல ஊழியங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நிறுத்தி மூடிவிட்டார்கள். அல்லாவிட்டால் பெட்டியை பிடித்தது போல பிடித்து விட்டார்கள்.
ஒருபோதும் உங்களால் அடிமையாக்கி விட முடியாது. பார்வோனுடைய மன கடினத்தினாலே தொடர்ந்து வாதைகளுக்கு மேலாக வாதைகள், தொடர் வாதைகள். இதே பெலிஸ்தருடைய அந்த பூஜாசாரிகள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள், 6வது வசனம், எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே, அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? பிடித்து வைக்க முயற்சி செய்த காலங்கள் பேராபத்தின் காலங்கள், வாதைகளால் வாதிக்கப்பட்ட காலங்கள். ஒட்டுமொத்தமான எகிப்து தேசத்தினுடைய வயல்கள் அழிந்தது, எல்லா விளைச்சல்களும் போயிற்று, பொருளாதாரம் போயிற்று, தலைச்சன் பிள்ளை போயிற்று. தேசத்தில் ஈடுகட்ட முடியாத இழப்பு, ஒவ்வொரு இழப்பும் வந்து கொண்டிருக்கும் போது பார்வோனுடைய மனம் தொடர்ந்து கடினப்படுகிறது. தேசமே, பார்வோனே, எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. இது உனக்கு தெரியாதா? இன்னுமா உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது? இன்னும் ஏன் உன் இதய கடினம்? இன்றைக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிந்தும் இவ்வளவு சீரழிவுக்கு பிற்பாடும், இவ்வளவு உயிர் பலிக்கு பிற்பாடும், இவ்வளவு பொருளாதார பின்னடைவுக்கு பிற்பாடும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூழல். அரசியல்வாதிகளுடைய இருதயங்கள் இன்றைக்கு கடினப்பட்டு மேலும் மேலும் மக்களை முட்டாளாக்கி கொண்டு, மக்களை தங்கள் அரசியலுக்கு ஏற்றபடி வளைத்து தங்கள் பக்கமாக அவர்களை நிறுத்திக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். திருச்சபைகளுக்கு எதிரான அரசியல் தந்திரங்கள் மாறணும். கிறிஸ்தவத்துக்கு எதிரான மதவெறி கும்பல், கொலைவெறி கும்பல் மனம் திரும்பணும். கடந்த கால வரலாறு தெரியாத புதிய சந்ததி ஒருபோதும் கிறிஸ்தவத்தை அடிமையாக்கி விட முடியாது. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் வருகிறார். அந்த புதிய ராஜன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி விட முயற்சிக்கிறார். வரலாறு தெரியாத ஒரு புதிய சந்ததி உண்மையாகவே வரலாறு படிக்க கடந்த காலத்தை திரும்பினால் இந்திய தேசத்துக்கு தங்களை அர்ப்பணித்து வந்ததான மிஷனரிமார்கள் இந்த தேசத்துக்கு ஆற்றிய சேவை, இந்த தேசத்துக்கு அவர்கள் கொடுத்ததான அருட்கொடைகள், தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, கலாச்சாரத்துக்கு ஆற்றிய தொண்டு, மூட நம்பிக்கையை களைவதற்கு ஆற்றிய தொண்டு, இந்த தேசத்தினுடைய வன்கொடுமை, மனு தர்ம சட்டத்துக்கு எதிராக ஆற்றிய தொண்டு, இவைகளை ஒருவரும் மறுக்க முடியாது, ஒருவரும் மறக்க முடியாது. வரலாறுகளை புனைந்து திரித்து வரலாறு தெரியாத ஒரு புதிய சந்ததியினருக்கு கிறிஸ்தவத்து மேல் ஒரு துவேஷத்தை, ஒரு விஷத்தை ஏற்றி நம்மை விரோதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு கண்களின் பார்வையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கருத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான தேசபக்தி என்பது இந்தியாவின் இறையாண்மையை நம்பி காவல்துறையையும் நீதித்துறையையும் நாடி வன்முறையற்ற தீர்வை, நீதியை பெறுவதுதான். காவல்துறையையும் நீதித்துறையும் சார்ந்து கொள்ளாம சட்டத்தை தாங்களே கையில் எடுத்து வன்முறையினாலே ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க உண்மையாகவே தேசபக்தி என்ற பெயரிலே ஒளிந்து கொண்டிருக்கிறதான தேச துரோகிகள். தேச துரோகம் என்பது என்ன? மத கலவரங்களை தூண்டி வன்முறை தீயில் குளிர்காயும் குள்ளநரி தனம்தான் தேச துரோகம். மீண்டும் சொல்றேன், தேச துரோகம் என்பது மத கலவரங்களை தூண்டி வன்முறை தீயில் குளிர்காயும் குள்ள நரித்தனம்தான். ஊடகங்களின் துணையோடு பொய்யை பொதுவெளியில் ஊதி உண்மையாக்கும் பொறுக்குத்தன அரசியல்வாதிகளை கொரோனா கொண்டு போவதாக மீண்டும் அதை பதிவு பண்ணுறேன். ஊடகங்களின் துணையோடு பொய்யை பொதுவெளியில் ஊதி உண்மையாக்கும்
பொறிக்குத்தன அரசியல்வாதிகளை கொரோனா கொண்டு போவதாக கொடூரமான இந்த காலகட்டத்தில் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதான பார்வோனே, எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, ரிலீஸ் த சர்ச், சபையை விடுவி, அனுப்பிவிடு, அடக்கி வைக்காதே, அடக்கி வைக்கிற திருச்சபையை அடிமையாக்க நினைக்கிற ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை சாவு தொட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை பொருளாதார சேதம், பொருளாதார சீர்குலைவு தொட்டு கொண்டிருக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், மிக சீக்கிரமாக திருச்சபைகளை ரிலீஸ் பண்ணு, திருச்சபைகளை திறந்து விடு. தேவனை ஆராதிக்கிற ஆன்மீகத்துக்குள்ளே தலையிட யாருக்கு அதிகாரம் கிடையாது. உடன்படிக்கை பெட்டி என்பது இந்த தேசத்திலே தேவன் நிதர்சனமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போது எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்கள் கூட இருக்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையை உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும் போதெல்லாம், ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் நினைவு கூறுவார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய சாயலுக்கு அடையாளமாக இந்த பூமியிலே அது இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு சில அர்த்தங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உடன்பாடு, உடன்படு, உடன்பட்டு கைப்பிடி, வாழ்க்கை துணை, வாழ்நாள் துணை, ஒப்பந்தம், ஒப்பற்ற பந்தம், இணையற்ற சொந்தம், கை பிளஸ் ஒப்பம், கையொப்பம், ஒப்புக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு, இப்படி பல வார்த்தைகளை பாவம் நம்மை கையகப்படுத்தி இருந்த சூழலிலே பாவத்தை பாராத சுத்த கண்ணர் கைவிடப்பட்டவராய் இறங்கி வந்து நம்மை கைப்பிடித்ததற்காக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டிய அவ்வளவு நிலையை அவர் அனுபவித்தாரே. யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு கொடுமையான அந்த சூழ்நிலை. உடன்படிக்கை, நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவ கரை படிந்த கரங்கள், பாவத்தினாலே உற்பத்தியானவர்கள், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். தாவீது சொல்லுகிறார், பாவத்தில் உருவான நம்மை அவர் கைப்பிடித்து நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டாரே. நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டதான அவர் நம்முடைய வாழ்க்கை துணை மட்டுமல்ல, வாழ்நாள் துணை, நித்திய கால வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிற வாழ்நாள் துணையாக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்முடைய தோள்கள் சுமக்க வேண்டும், நம்முடைய இதயங்கள் அதை சுமக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போய் தேவன் உண்டாக்கின ரகபோத்தில் வாழ வேண்டியதான நாம் இக்கபோத் என்கிறதான தேவ மகிமையற்றதான ஒரு வட்டத்துக்குள்ளே இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். தேவ மகிமையற்ற உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமை வெளிப்படாத பூமியில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால தான் எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறது, நமக்கு விரோதமாக எல்லாம் பேசிக்கொண்டிருக்கு. வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய சூழ்நிலை திருச்சபை தன்னுடைய வல்லமையை இழந்தபடினாலே பாதாளத்தினுடைய வாசல்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு 3 பூட்டு போட்டு மூடி வைத்திருக்கு. திருச்சபையே இருள் பூமியையும் காரிருள் மனித மனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். திருச்சபை இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டம். பினகாஸ் மனைவிக்கு தெரியும், திருச்சபை இல்லாத ஊரில் நான் வாழ்ந்து என்ன பயன்? வெட்டி பிடிபட்டு போன பிற்பாடு எனக்கு வாக்கு தத்தங்கள் எதற்கு? பிள்ளை பேர் என்கிறதான பெரும் பாக்கியம் எனக்கு எதற்கு? இந்த பூமியில் எனக்கு வாழ பிரியமில்லை.
இக்கோபத்திலே நான் வாழ விருப்பப்படவில்லை, என் வாழ்வை முடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கு அவள் தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டாலே, அவளுக்கு அழகான ஆண் குழந்தை, அவளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு பக்கத்துல ஆட்கள் ஸ்திரீகள் இருந்தார்கள், பக்கத்துல அவளுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் தேவ துணை இல்லை. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று. தேசத்துல தேவனுடைய மகிமை இல்லை என்பதை அறிந்த பிற்பாடு இந்த தேசத்துல வாழ எனக்கு பிடிக்கல, இந்த தேசத்துல எனக்கு வீடு இருந்து என்ன, எனக்கு பிள்ளைகள் இருந்து என்ன, எனக்கு உறவுகள் இருந்து என்ன, எனக்கு இந்த உலகத்துல என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம், வாழ எனக்கு பிடிக்கல. திருச்சபையே மனம் திரும்பு. பினகாசனுடைய மனைவிக்கு ஏற்பட்டதான அந்த மனவலி, அந்த பிரசவத்தினுடைய வலி, உனக்கு ஆத்துவ பாரம் என்கிறதான பிரசவ வலி அன்னைக்கு நீ இழந்து போயிருக்கிறாய். திருச்சபை பிடிபட்டு போயிற்று என்றதான அந்த மனபாரம் இல்லாதபடிக்கு, அந்த மனவலி இல்லாதபடிக்கு இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே, ஜானாக்ஸ் ஜெபித்தாரா, ஸ்காட்லாந்து தாரு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி திருச்சபை திறக்கப்பட வேண்டும். திருச்சபைக்குள்ளே ஆத்துவ பாரம் ஊற்றப்பட வேண்டும். திருச்சபை எழும்பி மிஷனரிகளை தேசம் முழுக்க பூமியினுடைய கடைசி எல்லை பரியந்தம் கடைசி குடிமகனுக்கும் இயேசு என்று சொல்லத்தக்க விதத்தில் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். சுவிசேஷத்தை சுமந்து சொல்லக்கூடிய தீபங்களை திருச்சபைகள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி திருச்சபையை அதற்காக நாம் ஜெபிக்கணும். திருச்சபையை தருங்க ஆண்டவரே, இல்லாவிட்டா என்னை எடுத்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் எனக்கு வாழ பிடிக்கலப்பா, இந்த தேசத்தில் எனக்கு வீடு இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் ரெகபோத் என்ற பூமியில் வாழ எனக்கு ஆசை உண்டு. ஊற்றாய் சுரக்கிறபடி நன்மைகளை அனுபவிக்க எனக்கு ஆசை உண்டு. இக்கபோத்திலே ஊறுகிற நீரூற்று வேண்டாம், இக்கபோத்திலே வாழ்கிற அந்த வாழ்க்கையே வேண்டாம். ஆண் பிள்ளை பிள்ளைகள் என்ற வாரிசுகள் வேண்டாம். குடும்பம், குலம், கோத்திரம், உறவுகள், நட்புகள் என்ற எந்த நம்பிக்கை வேண்டாமப்பா. என் தேசத்துல இருக்கிற இந்த இக்கபோத் நிலைமையை ரெகபோத் நிலைமைக்கு கொண்டு வாங்க. வாழ இடம் இல்லாத பூமியில வாழ இடம் உண்டாக்கி தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஈசாக்கை போல தகப்பனே உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம்னு சொல்லி இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனபாரம் உங்களுக்குள்ள இருக்குமானால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான ஒரு மனபாரம் உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கூட்டம் மனபாரத்தோடு கூட ஜெபிச்சாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல பெட்டி கீரியாத் ஆரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு விசுவாசிகளுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புலம்புறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருந்து புலம்பிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய மனம் உள்ளுக்குள்ளே விம்மி அழுது கொண்டு இருக்கிறது? எத்தனை பேருடைய அந்த உள்ளான மனம் இன்றைக்கு இருண்டு போய் ஒரு ஏக்க பெருமூச்சோடு எதையோ ஒன்றை இழந்து விட்டோம், ஈடுகட்ட முடியாத இழப்பை என் உள் மனம் உணர்கிறது என்று சொல்லி எத்தனை விசுவாசிகள் உங்களால் சொல்ல முடியும்? என் தேவனே, திருச்சபைக்கு அழகாய் உடுத்தி வேதத்தையும் பாட்டு புத்தகத்தையும் கையில் ஏந்தி திருச்சபைக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகை இழந்திருக்கிறேனே, திருச்சபைக்குள்ளே கூடி வரக்கூடிய பாக்கியத்தை இழந்திருக்கிறேனே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கரங்களை உயர்த்தி பாடி ஆடி உமை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனை இழந்திருக்கிறேனே, உடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த எல்லா விதமான பாக்கியத்தை நான் இழந்திருக்கிறேனே. தேவ சமூகத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை, கண்டித்து உணர்த்துகிறதான வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை, எனக்கு வரக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தைகளை, நல்ல உபதேச வார்த்தைகளை நேரடியாக கேட்கக்கூடிய அந்த காட்சியை இழந்திருக்கிறேனே, அந்த நெருக்கத்தை, அந்த பரிசுத்தனுடைய உணர்வை இழந்திருக்கிறேனே. எத்தனை விசுவாச பிள்ளைகளுடைய இதயங்கள் இப்படி இயங்குகிறது. இந்த இழப்பை குறித்து எத்தனை பேர் நீங்கள் கவலை கொள்ளுகிறீர்கள்? எவ்வளவு பேர் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள்? எவ்வளவு பேர் இஸ்ரவேல் ஜனங்களை போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி இந்த ஜனங்களுடைய புலம்பல்கள் தான் மீண்டும் திருச்சபையை தங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தோம்.
இந்த ஜனங்கள் புலம்பி ஆழ 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 அவர் விடுகிறதான அந்த கண்ணீரானது கர்த்தருடைய துருத்திகளில் நிரம்ப 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 அந்த தேவன் இந்த ஜனங்களுக்காக மீண்டும் அவர் இந்த தேசத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியினுடைய சாயலிலே அவர் பிரவேசித்தார். அந்த ரூபத்திலே அவர் பிரவேசித்தார். பெட்டி தேசத்துக்குள்ளே வந்தது. அரசன் இப்பொழுது சாதாரண குடிமகனை போல அங்கு சாதாரணமாக எல்லா மனிதர்களோடு கூட கலந்து தேவனை அவனும் ஆராதிக்கிறான். அங்கு பலி செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேசத்தில் தேவன் வந்ததான சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். உடனே வரவில்லை. இந்த மாற்றம் உடனே வரல. இந்த ஆசீர்வாதம் உடனே வரல. காரணம், பெட்டி வெகு தூரம் போயிற்று. பெட்டி வெகு தூரமாய் போயிற்று. பெட்டி பிடிபட்டு போயிற்று. இன்றைக்கு திருச்சபையினுடைய அந்த நிலை தேவன் விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு. தயவு செய்து ஜெபிப்போம். அரசாங்கம் திருச்சபையை ஆட்சி செய்வது என்பது இறை அரசை நம்முடைய மனித அரசு ஆட்கொள்வது போல எல்லாவற்றையும் ஆட்கொண்டு நடத்தக்கூடிய ஆண்டவர் தன்னுடைய அரசை, அந்த விண்ணக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அடையாளம் தான் திருச்சபை. ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த தூதரகமும் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக இருப்பது போல பரலோகத்தினுடைய பிரதிநிதிகளாக, பரலோகத்தினுடைய தூதரகங்களாகத்தான் இன்றைக்கு திருச்சபைகள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறதான இந்த சூழலை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செஞ்சு திருச்சபைக்காக நீங்க கதறணும். திருச்சபை மேல கையை வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், இதுல மோதினாலும் மோதி அடிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். மோதி அடிப்பேன், நீ சிதறி போவாய். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிதறி போவான். இந்த கல் அவன் மேல விழுந்தாலும் அவன் நசுங்கிடுவான். சுரண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை மேலே சபையை கட்டுவேன். கட்டப்பட்டதான திருச்சபை இன்றைக்கு வல்லமை இழந்து காணப்படுகிறதே. சியோனே எழும்பு, சியோனே எழும்பு, உன் ஒளி வந்தது. வல்லமையை தரித்துக்கொள். திருச்சபை தன்னுடைய வல்லமையோடு எழும்ப, அந்த ஒளியோடு அந்த மகிமையோடு அது எழும்ப. இன்னைக்கு திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைக்காக நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை ஜெபிக்கும் பொழுது, திருச்சபையை சாலமோன் மண்டபத்தை மூடிட்டாங்க. ஆதி திருச்சபை காலத்தில் சாலமோன் மண்டபத்தில் ஜனங்க கூடி வர்றதை தடுத்து கூடி வருகிறதுக்கு தடை போட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் வீடுகள் தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வீடுகள் தோறும் புகுந்து அவளை இழுத்து கொண்டு வந்து சிறைப்படுத்தத்தக்கதான கொலைவெறியர்களை பவுலை போல அன்றைக்கு உள்ளதான அரசியல்வாதிகள் ஏவி விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. அவளை சிறைப்படுத்த முடியல. அவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருந்ததான வல்லமையே யாரும் ஜெயிக்க முடியல. இப்படிப்பட்டதான அந்த வல்லமையை, ஆற்றலை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த உன்னதமான பலனை திருச்சபை தரித்து கொள்ளத்தக்கதாக இந்த திருச்சபை இந்த தேசத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பாசறையாக, தேவனுடைய அரசாட்சியினுடைய அந்த சிங்காசனமாக, தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான அந்த ஆளுகையின் செங்கோலாக இந்த திருச்சபை இருக்கத்தக்கதாக இந்த திருச்சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இந்த வசனங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐயோ பாஸ்டர் ஆசீர்வாதமாக 4 வார்த்தை சொல்லுவார், ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவார்னு கேட்டால் மிக பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. பினகாசுடைய அந்த மனைவியினுடைய மனம் பயப்படாதே என்று சொன்னபோது அந்த ஆறுதலை
அவள் மனம் நாடவில்லை. ஆண் குழந்தையை பெற்றாய் என்று சொன்னபோது அந்த ஆசீர்வாதத்தையும் அவளுடைய மனம் நாடவில்லை. எல்லாவற்றையும் தூக்கி இருந்தது. என் தேசம் என் தேசத்துல இருக்கதானே அந்த தேவனுடைய பெட்டி இல்லை. திருச்சபை வல்லமை இழந்து விட்டது, திருச்சபை பிடிபட்டு போயிற்று என்றதான அந்த ஆன்மீக தாக்கம், அந்த ஒரு இறை தேடல், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் திருச்சபையை நாடுவார்கள். திருச்சபைக்கு போவோன்னு சொல்ற செய்தி கேட்டாலே தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். இன்னைக்கு சொல்லவும் ஆள் இல்லை, சொல்லக்கூடிய சூழல்லையும் நம்முடைய தேசம் இல்லை. மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிற விசுவாசிகளே, சபையை தொலைத்திருக்கிற, சபை கூடி வருதலை தொலைத்திருக்கிற, திருச்சபையை தொலைத்திருக்கிற தேவ ஜனமே, பினகாசின் மனைவியை போல ஆறுதலுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆசீர்வாதத்துக்கு பின்னே உங்கள் மனதை சாய விடாதிருங்கள். சாய்ந்து போகலானால் அஸ்தோத்துக்கு போகிறீர்கள் என்று அர்த்தம். உறுதியா இருந்தீங்கன்னா உதவி வரும். ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் எபனேசர்ல இருங்க. திருச்சபைக்காக காதருங்க. கர்த்தர் நினைத்து புலம்பி அழுததான இஸ்ரவேல் ஜனங்களை போல் ஆண்டவரே, அப்படி மகிமை இல்லாத இந்த பூமியில வாழ எனக்கு பிரியமல்ல என்று சொல்லி தேவனிடத்துல சொல்லுங்க. இதே சொல்லிட்டு இருக்க. ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிடிபட்டு போன திருச்சபை தன் ஸ்தானத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும். ரெண்டில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்காத வரைக்கும் இந்த பூமியில வாழ எனக்கு பிரியமல்ல என்று சொல்லுங்கள். அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்காக தேவன் தாவீதை எழுப்புவார். மீண்டும் பெட்டியை ஆசாவுடைய தோள்கள் சுமந்து கொண்டு தேசத்துக்குள்ளே வரும். தேசத்துல மீண்டும் மகிழ்ச்சி, மீண்டும் ஆராதனை, மீண்டும் ஆடி பாடி தேவனை துதிக்கிறதான அந்த துதியனுடைய ஒலி தேசத்துல விண்ணதிர கேட்கும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கிற காலம் மீண்டு வரும். அது மீண்டு வரும். கண்களை மூடி நம் ஜெபிப்போமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கேட்டதான் அந்த தேவனுடைய வார்த்தை ஏதோ அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக பேசல. திருச்சபையை தொட முடியாத அளவுக்கு வல்லமையினால நிறைத்திருந்தாரே தேவன். வல்லமையினால நிறைந்திருந்த திருச்சபை இன்றைக்கு எங்கே? எப்படி அது வல்லமை இழந்து போனது? திருச்சபையினுடைய அந்த மகத்துவம் எப்படி மாறி போனது? அந்த மகிமை எப்படி விலகி போயிற்று? எபனேசர்ல இருந்துதானே அந்த திருச்சபை இன்றைக்கு அஸ்தோத்துக்கு எப்படி போயிற்று? சாய்ந்து போயிற்றே. உலகத்தினுடைய வேஷங்களுக்கு, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு, உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கு, உலகத்தினுடைய கட்டுக்கதைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு, உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு திருச்சபை இன்றைக்கு சாய்ந்து போய் கொண்டிருக்கிறதே. உலகத்தினுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு திருச்சபை இன்றைக்கு பலியாகி கொண்டிருக்கிறதே. பிரியமான திருச்சபை மக்களே, தேவனை நோக்கி பாருங்க. என் ஆண்டவரே, திருச்சபையை ஆண்டவரே மீண்டும் நாங்கள் பார்க்கணும்ப்பா. வாசல்களே, உங்கள் தலையை உயர்த்துங்கள். திருச்சபையுடைய வாசல்கள் மகிமையாய் திறக்கப்பட வேண்டும். தேவ ஜனங்கள் உடைய பிரகாரங்களிலே துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்திருக்க வேண்டிய காலம் வரணும். ஆண்டவரே வரணும். உயர்த்துகிற அந்த பூமியில சங்கார தூதன் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். சாவுக்கு ஏதுவான வியாதி, சாவுக்கு ஏதுவான கொடிய வைரஸ் மக்களுடைய மனங்களை மரண பயத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதான இந்த கொடிய கொரோனா எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலும் துரத்தப்பட வேண்டும். அப்பா, முற்றிலும் துரத்தப்பட வேண்டும். எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், வாழ்வு கிடைக்கணும். எதிர்காலத்தில்
வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்ததான நம்பிக்கை கிடைக்கணும். தேவனே, எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை அறியக்கூடிய அறிவு கிடைக்கணும். உம்மை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் திறக்கணும். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும்ப்பா. ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். எங்கள் தேசத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற தேவனே, பக்தி உள்ளவர்களுக்கு நீரே தெய்வம் என்பதை காண்பீங்கப்பா. மனிதனுக்காக மனிதனாக வந்து மனிதனுடைய எல்லா பாடுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் மனிதனுடைய மனங்களையும் அறிந்தவர் நீர்தானே தகப்பனே. இந்த உண்மை அறிய இந்த உலகுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. கடைசியாக ஒரே ஒரு ஜெப குறிப்போடு இந்த தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக உங்கள் இதயத்துக்குள்ளே கொண்டு சொல்ல விரும்புகிறேன். தேவ ஜனமே, ஆண்டவர்கிட்ட இது உங்களுக்காக நீங்க கேட்கிற காலம் இல்லை. இனி நீங்க விண்ணப்பத்தையும் தாண்டி மன்றாட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய நாட்கள். விண்ணப்பம் என்பது பிறருக்காக ஜெபிப்பது. மன்றாட்டு என்பது தேவனே இதனை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி விடாப்புடியாக அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்வது. இரண்டை ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விடேன் என்று சொல்லி யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு தேவனை பிடித்து கொண்டது போல பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். ஆண்டவரே, இந்த நிலை மாறாவிட்டாலுமை விடமாட்டேன். பெட்டி திரும்ப வராவிட்டாலுமை விடமாட்டேன். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் மீண்டும் மீண்டும் புது பொலிவோடு பூக்கிற பூக்களை போல அது பூக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஊழியர்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, ஊழியர்கள் உமக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு உம்மீது அன்புள்ளவர்களாக, வைராக்கியமும் பக்தியும் நிறைந்தவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் தகப்பனே. உதவிக்காக ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, வயிற்றுக்காக தேவைக்காக ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, என் தேவனை உமக்காக நித்தியத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களாக, உம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பிற்காக ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. தேசத்தில் ஒரு அற்புதத்தை எங்கள் ஆண்டவர் செய்யுங்கப்பா. இன்றைக்கு இருக்கிற அரசியல் கலகங்கள், இன்றைக்கு இருக்கிற ஆன்மீக குழப்பங்கள், இன்றைக்கு இருக்கிற ஆன்மீக அராஜகங்கள், ஆன்மீக வன்முறைகள், ஆன்மீக அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. எங்கள் தேசம் உம்முடைய நன்மையினால நிரப்பப்படுவதாக. எங்கள் தேசம் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல அன்றைக்கு ஒரு வீட்டை நிரப்புனீங்க. எங்கள் நாட்டை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்கிறையா. எங்கள் நாட்டை நிரப்புங்க. எங்கள் தேசத்தினுடைய மக்கள் புதிய சுவாச காற்றை கொடுத்து அவளுக்கு மீண்டும் வாழ வழியை தாங்கப்பா. மீண்டும் அவர்கள் சரீரங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தினந்தோறும் 1000 ஜனங்களுக்கு புதிய தொற்றையோ, தினந்தோறும் 1000 ஜனங்கள் மரணத்தை தழுவிக்கொள்வதோ, தினந்தோறும் மூச்சு திறனாலே ஜனங்கள் படுகிறதான அந்த கொரோனா வேதனையை பார்க்க முடியல ஆண்டவரே. சகிக்க முடியல. எங்கள் தேசத்தினுடைய இந்த சூழல் மாறணும் ஆண்டவரே. இந்த சூழல் மாறணும்ப்பா. சூழல் மாறணும். ஜனங்க மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் அவளுக்குள்ளத்துல வரணும் ஆண்டவரே. வரணும். ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. செய்யுங்க ஆண்டவரே. செய்யுங்கப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வல்லமையான கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏதோ நாங்கள் வெறுமனே வசனங்களை ஆண்டவரே ஒரு வேத பாட வகுப்பை போல நாங்கள் பார்க்காம, கடந்த காலங்களில் இன்றைய காலத்துக்கு உண்டானதான நிதர்சனமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து அறிந்து அந்த வார்த்தைகளை விளங்கி கொண்டு இன்றைக்கு உள்ளதான சூழலில் நாங்கள் பொருத்தி பார்க்கிறோப்பா. இந்த ஏலியனுடைய நாட்களை போல ஒரு கொடிய காலத்தில் இருக்கிற எங்களை, வெட்டிக்காக புலம்பி அழுத அந்த ஜனங்களை போல ஆத்ம பாரத்தினால நிரப்புங்கப்பா. ஒரு ஜாண்டாங்ஸை போல
எங்கள் தேசத்தில் இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி தங்கள் ஜீவனை உடைய பாதத்தில் விலையாக சொல்லி கொடுத்து ஜெபிக்கத்தக்கதாக, ஆண்டவரே இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த பினகாசின் மனைவியை போல உம்முடைய மகிமை இல்லாத தேசத்தில் வாழ பிரியப்படாத ஒரு இதயத்தை தாங்க. புதிய சுவாச காற்றால் நிரப்பப்படாத பரிசுத்த ஆவியாருடைய அசைவாடுதல் இல்லாத அந்த பூமியில வாழ்வதை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்வது நல்லது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய உன்னதமான உணர்வின் உச்சத்துக்கு எங்களை கொண்டு சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை, ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை ஆன்லைன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஆன்மீக சொந்தங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வைங்க. குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கிறேன், பிள்ளைகளை பார்க்கிறேன். அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளை நீங்கள் சந்தித்து நீங்கள் நடத்துங்கப்பா. ஆனாலும் ஆத்தும பாரத்தினால அவங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா. உலக சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சி அடைகிற அந்த மனங்களை மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க தகப்பனே. தேவ காரியங்களுக்காக துக்கப்படுகிற ஒரு இதயத்தை தாருங்கப்பா. பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றிகளில் முத்திரை போடுங்கன்னு சொன்னது போல உம்மாலே முத்திரையிடப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு ஒன்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லப்படுகிறதே தகப்பனே. ஆவிக்கேற்ற துக்கம் கொள்ளுகிற மனங்களை இதயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே என் ஆண்டவர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். மனதாரமுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரமா என் பிள்ளைகளுடைய அன்பு முகங்களை பார்த்து ஆராதிக்கணும், அவளோடு கரம் கோர்த்து ஆராதிக்கணும், அவளோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும், அவளோடு கரந்தட்டி பாடி உண்மை ஆராதிக்கணும். அவளோடு இணைந்த இதயங்களாக மட்டும் இல்ல, ஆவி ஆத்துவா சரீரங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆனந்த பாக்கிய திருநாளுக்காக நாங்கள் வேண்டி விரும்பி காத்திருக்கிறோம் தகப்பனே, காத்திருக்கிறோம். சீக்கிரத்தில் இதெல்லாம் மாறட்டும். ஒரு புதிய மாற்றத்தை என் ஆண்டவர் தாங்க, ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே தகப்பனே, இப்பொழுதே தோன்றட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் மனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.